ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த அதிகால வேலையில் ஆண்டவரே எங்களை வழி நடத்தி வருகிறக்கா ஸ்தோத்திரம். வாரம் முழுதும் ஆண்டவரே பாதுகாத்து ஆண்டவர் இந்த நல்ல நேரத்தை காண செஞ்சிங்களே ஆண்டவரே, அதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். எத்தனோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே. ஆவியானவரே எங்களை ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் ஆண்டவரே நடத்துவீர்களாக கர்த்தாவே. பிரசங்க பகுதி, பாடலின் பகுதி, துதியின் பகுதியை ஆண்டவரை ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் கேட்குறேன் கர்த்தாவே. ஏசப்பா உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களோடு கூட ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் நம்மை ஆராதிக்க இந்த இடத்துல நம்மளை கூட்டி வந்திருக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வாரம் முழுவதும் அவர் நம்மோடு கூட வழி நடத்தியிருக்கிறார். நம்மளுடைய போக்கிலும் நம்முடைய வரத்திலும் நம்ம கைட்டு செய்த எல்லா காரியங்களிலும் அவருடைய கரம் நம்மளோடு கூட இருந்ததை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துருப்போம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஓய்வு நாளிலே நம்மை ஒரு குடும்பமாய் சேர்ந்து ஆராதிக்க தேவன் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்தோட ஆரம்பத்திலே நம்ம என்ன டிசைட் பண்ணோன்னா, இந்த மாதம் ஃபுல்லாக நன்றி உள்ள இருதயத்தோட போகணும். புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நன்றி, ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்லிகிட்டே போகணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஏன்னா அவர் இந்த ஆண்டோட ஆரம்பத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் நமக்கு செய்த காரியங்கள் ஏராளம். நம்மளோட பலவீனங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அவர் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தினார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த நாளில் நம்ம ஆராதிப்போமா. முதலாவது பாடலாக, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உண்மைதான், அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. ஒருவேளை இந்த பூமியில் ஒன்று இல்லை அப்படின்னா அதை நம்ம அப்பாவை பற்றி இல்லாத ஒன்றை எனக்கு இந்த மாதிரி வேணும்னு நம்ம கேட்டோம்னாலும் அதை தரதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும், நம்ம அப்பாவால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிப்போம். ஆகும், எல்லாம் ஆகும், அவரால் மட்டும்தான் எல்லாமே ஆகும். இந்த பாடலை நாம் பாடி தேவனை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம். செய்திருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் நமக்கு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அப்பாவை நாம் ஸ்தோத்திரிப்போமா. முடியாத
அவர் உண்மையுள்ளவர், நமக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிறவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிப்போமா? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடித்தவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலங்களை நீரூற்றாய் மாற்றுகிறவர், அவாந்திர வெளியிலே தண்ணீரை தருகிறவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிப்போமா? வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே அம்மா, நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், ஆமென் அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அவரால் மட்டும்தான் எல்லாமே ஆகும். நமக்கான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்க அவரால் மட்டும்தான் முடியும். நம்முடைய பலவீனங்களுக்கு தீர்வு கொடுக்கணும்னா அது அவரால் மட்டும்தான் முடியும். நமக்கு ஏற்படுகிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் தர அவரால் மட்டும்தான் முடியும். நம்ம உலகத்தில் யார்கிட்ட போய் என்னதான் நம்ம சொன்னாலும் அதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்காது. எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் அது அப்பாட்ட மட்டும்தான் கிடைக்கும். அப்பாட்ட மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அடுத்த பாடலாக நம்மை தலை நிமிரச் செய்தார், நம்மை உயர்த்தி விட்டார். எதற்காகவும் நம்ம கலங்க தேவையில்லை, எதற்காகவும் நம்ம கலங்க தேவையில்லை. ஏன்னா நம்ம தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக தான் கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக மரித்தார். எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்றதுனால தான் அவர் சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தினார். அப்படிப்பட்ட தேவனை நாம் பாடுவோமா? தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்க தேவையில்லை. ஆமென்.
வாழ்க்கையை அவர் தந்திட்டார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிப்போமா? சிலுவையில் இந்த சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே.
அவர் நல்லவராயிருக்கிறார், அவர் வல்லவராயிருக்கிறார். நம்மளை அரண்மனையில் உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டவர் தான் நம்ம அப்பா. அதனால தான் அவர் சிலுவைக்கு சென்றார். நம்ம ஓடி ஒளிஞ்சு குறுகி நிற்கக்கூடாது. என் பிள்ளை தலை நிமிர்ந்து நிற்கணும், என் பிள்ளை தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை நீதிமானாய் மாற்றினார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டவர்களாய் இந்த நாளிலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவன் அவர்தான். நம்மை நடத்துகிறவர் அவர், நம்மளோடு இருக்கிறவர் அவர். எனவே நாம் எதற்குமே பயப்பட தேவையில்லை. அவரே நாம் நம்பிடும் துருகமா இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிப்போமா? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாக இருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே என்ற பாடலை நாம் பாடி அவரை ஆராதிப்போம். எதிரிகள் வெள்ளம் போல வந்தாலும் அவர் நமக்காக யுத்தம் செய்வார். நமது வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் சரி, அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக
பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏன் இப்படி நடந்துச்சு நடந்துச்சு நடந்துச்சு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் எனக்கு மட்டும் ஒன்று மாற்றி ஒன்று, இப்போதான் ஒரு பிரச்சனையிலேருந்து சரியாகி வந்தேன், திரும்ப ஏன் இன்னொன்று, அதை யோசிக்க தேவையே இல்லை. அதை நம்ம யோசிக்கவே வேண்டாம். முந்தினதை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏன்னா அதை காட்டிலும் மேலானது அவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஏன் எனக்கு இப்படி, ஏன் எனக்கு இப்படி, அதே வேண்டாம். எல்லாமே அவர் சித்தம்தான். நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கா, அந்த இடத்துல அவர் எவ்வளோ பெரியவர்னு காமிப்பார். அன்னைக்கு நம்ம யோசிப்போம், அந்த நாளில் நம்ம யோசிப்போம், எல்லாமே அவரோட மகிமைக்காக தான் நடந்திருக்கும். எல்லாமே அவர் மகிமைக்காக தான் நடந்திருக்கும். அப்பா எவ்வளோ பெரியவர்னு நம்ம பார்க்கணுன்றதுக்காக நிறைய காரியங்கள் நடந்திருக்கும். மேலான காரியங்களை நம்ம சுதந்திரிக்கிறதுக்காக தான். முந்தினவைகளை நம்ம யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நம்ம எந்த ஒரு காரியம் எடுத்து வச்சாலும் அதில் ஏதாவது ஒரு தடை வருதா, எல்லாமே அவருடைய சித்தத்துக்கு தான். எல்லாத்தையும் அவர் நேர்த்தியாக நடத்தி தருவார். நம்ம மனுஷிக முயற்சிகளோ நம்ம சுயமான முயற்சிகளோ எதுவுமே நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டாம். எல்லாமே அப்பா தான் நம்ம கூட இருந்து வழி நடத்தணும். அவர் நமக்கு முன்னாடி போய் நம்மளுடைய கோணலான எல்லாவற்றை செவ்வையாக்க வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் அந்த வரிகளை சொல்லலாமா? முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிப்போமா? ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. நாம் எல்லாம் நம்மளுடைய இருக்கையிலிருந்து எழுந்து நின்று அப்பாவை நம்ம ஆராதிப்போம். காலையிலும் மாலையிலும் எவ்வேளையிலும் அவருக்கு ஆராதனை நம்ம செலுத்திக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவர் நமக்கு செஞ்சது அவ்வளோ பெரிய காரியங்கள். அவருக்கு அதுக்கு ஈக்குவலாக எனக்கு செஞ்சதுக்கு ஈடாக நான் கொடுக்க முடியும்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, அவரை நாம் ஆராதிக்கிறது மட்டும்தான். அவருக்கு நம்ம நன்றி செலுத்துறது மட்டும்தான் நம்மளால் முடியும். அவர் எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டாரு, அதுக்கு ஈக்குவலாக நான் ஏதாவது கொடுக்க முடியும்னா நம்மளால் முடியாது. நம்மளால் முடிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று, அப்பாவுக்கு நன்றி மட்டும் செலுத்துவோமா? நன்றி மட்டும் செலுத்துவோமா? அப்பா அம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? அப்பா அம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், அப்பா அம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா நீர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா, நீர் எவ்வளவு வல்லவர் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஆராதனை ஆராதனை என்ற பாடலை நான் பாடுவோமா? காலையிலும் மாலையிலும் எந்த நேரம் நம்ம ஆராதிச்சுட்டே இருந்தாலும் அவருக்கு போதாது. எவ்வளோ நேரம் நம்ம ஆராதிச்சுட்டே இருந்தாலும் அவருக்கு போதாது. அவர் நமக்கு செய்தது அவ்வளோ பெரிய காரியங்கள். அப்படிப்பட்ட தேவனுக்கு கொஞ்ச நேரம் நம்ம மனதிலிருந்து அப்பாவை பார்த்து ஆராதிப்போமா? ஆமேன்.
ஸ்தம்பமாய் வழி நடத்தினார், இன்றும் நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு ஏற்றவாறு ஆண்டவர் நம்மளை தான் வழி நடத்திட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம விழும்போது நம்மளை தூக்கி நிப்பாட்ட செய்கிறாரு. பலவீனங்களில் சோர்ந்து போகும்போது பலன் தந்து வழி நடத்துகிறாரு. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. நாம் எல்லாரும் அப்பாவை பார்த்து நம்மை மறக்காத தேவன் அவர். உன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்றார். ஒவ்வொரு நாளும் நம்மளை மறவாமல் நம்மை நடத்தி வந்த அப்பாவை நம்ம கைகளை உயர்த்தி நாம் ஆராதிப்போமா? நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பாடல், மறவாமல் நினைத்திரையா. மனதார நன்றி சொல்வேன். மனசுலேருந்து சொல்லணும். அந்த மனசுலேருந்து நன்றி எப்போ வரும்னா, அவர் நமக்கு செஞ்சதை நினைக்கி பார்க்கும்போது தான் நமக்கு வரும். சும்மா அப்படி வந்து நின்ட்டோன்னா நமக்கு வராது, ஒரு பாட்டாக போயிடும் அது. ஆனால் அவர் நமக்கு செஞ்ச நன்மையை நம்ம நினச்சி பார்த்தோன்னா நம்மளால் நன்றி சொல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட தேவனை நாம் உள்ளான இருதயத்திலிருந்து நம்ம சொல்லுவோமா? மறவாமல் நினைத்திரையா, மனதார நன்றி சொல்வேன். ஆமேன்.
தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்கள் தடைகள் எல்லாம் நீக்கினீங்களே. நாங்க சோர்ந்து போன நேரத்துலலாம் எங்களோட கூட நின்னீங்களே. உமக்கு நன்றிப்பா, நன்றி தகப்பனே, நன்றிப்பா. எபினேசரா எங்களோட கூட இருந்தீங்க. அப்படிப்பட்ட அப்பாவுக்கு நன்றி சொல்வோமா? அப்பாவை பார்த்து எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நம்மளை கண்டாரே, நம்ம பாவின்னு தெரிஞ்சும் நம்மளை பார்த்தாரே. அப்படிப்பட்ட எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தை மூலமா எங்களோட பேசுங்க. மீதியான வேலை முது கருத்திலே தருகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சபையின் அறிவிப்பு. கர்த்தர் நல்லவர். இன்று இங்கு வந்திருக்க அனைவரும் இயேசுவின் நாமத்தில் ஆர்ஜிசி சார்பாக வரவேற்கிறோம். நம்முடைய சபைக்கு இன்று தான் நீங்கள் முதன்முறையாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் இருக்கையில் இருந்து எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களை ஆர்ஜிசி வரவேற்கிறது. நீங்கள் வேறு சபையில் அங்கம் வகிப்பீர்கள் என்றால் தொடர்ந்து உங்களுடைய சபைக்கு செல்லும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அப்படி நீங்கள் வேறு ஏதேனும் சபையில் அங்கம் வகிப்ப இருப்பீர்கள் என்றால் நம்முடைய ஆர்ஜிசி உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் நம்முடைய சபையின் ஆராதனைகளும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையும் அனுபவித்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தரை உங்களை ஆசீர்வதிப்பதாக. காணிக்கை நேரம். நாம் இதுவரை கர்த்தரை பாடல்களை பாடி ஆராதித்தோம். இப்போது நாம் நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நாம் நம்முடைய காணிக்கைகளும் தசம பாகங்களையும் நம்முடைய வலது கையில் உயர்த்தி பிடித்து இந்த விசுவாச அறிக்கையை சொல்லப் போகிறோம். நான் முதலில் சொல்லுவேன், எனக்கு பிறகு நீங்கள் இதை அறிக்கை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விசுவாச அறிக்கை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமானவனாய் இருப்பேன். விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் எனக்கு தருகிறார். நான் விசனமாயும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல, மனப்பூர்வமாய் என்னுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். கர்த்தர் என்னுடைய விதையை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் கர்த்தருக்கு இப்போது காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் செலுத்துவோம். இப்போது காணிக்கை பாடல்களாக சிஸ்டர் பிரின்சி அவர்கள் பாடுவார்கள். காணிக்கைகள் நம்முடைய போதகர் ஜெபித்த பின் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ
காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தை சொல்லி உங்கள் சமூகத்துக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை பாடி ஆராதித்தோம். எங்களுடைய காணிக்கைகளினாலும் தசம பாகங்களினாலும் ஆண்டவரே உம்மை கனப்படுத்தி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை அவர்கள் விதைத்த விதைகளுக்கு 30, 60, 100 பலன் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மட்டுமே இந்த இடத்துல மகிமைப்படுவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே அவர்களுடைய வீட்டின் அப்பம், தண்ணீர், மா, பிசுகிற தொட்டி, எண்ணெய், வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வீட்டின் தாழ்பால்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாக இருக்கும்படியாக ஆண்டவரே வாழ்த்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நடத்துங்க. எங்களோடு உம்முடைய வார்த்தையினால பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கடந்த வாரங்களிலே 3 வாரங்களாக கல்வாரி சிலுவையின் மேன்மையை குறித்து பேசி வருகிறோம். ஆமென். சிலுவையில் என்ன நடந்தது, அந்த காட்சிகளை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வந்து நிறுத்தி அதை பார்க்கிறோம். ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக அல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்கின்ற எண்ணமுடையவர்களாக கல்வாரி சிலுவையை நோக்கி கடந்த பிரசங்கங்களிலே பார்த்தோம். இன்றும் கூட கல்வாரி சிலுவையை குறித்த பிரசங்கமாக தான் இருக்க போகிறது. ஆமென். தொடர்ந்து அந்த சத்தியங்களை குறித்து பார்ப்போம். உலகம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், சபை பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உலகத்தாருக்கு ரட்சிப்பு தேவை, ஆனால் சபையாருக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே வருகிற அறிவு தேவை. அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆனாலும் பலருடைய கேள்வி என்னன்னா, இந்த சுவிசேஷம் ஒரு கிறிஸ்தவர் ஆரம்பத்திலே கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்வது, அதற்கு பிற்பாடு அதெல்லாம் தேவையில்லை என்பதாக சிலர் கருதுகிறோம். திரும்ப திரும்ப சுவிசேஷத்தையே சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே. அல்லேலூயா. உங்களை ஒரு வசனத்திற்கு நேராக நான் அழைத்து செல்லும்படியாக விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது சபையிலே சில குழப்பங்கள் இருந்தது பாருங்க. நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போல்லோவை சேர்ந்தவன். இன்றும் கூட இருக்கு பாருங்க, நாங்கள் அந்த பாஸ்டர் ஆளுக, நாங்கள் இந்த பாஸ்டர் ஆளுகன்னுவாங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. விசுவாசிகளும் கூட பாருங்க, அவங்க எங்கே விசுவாசி, அவங்க விசுவாசிவாங்க. அவங்க யார் விசுவாசி இல்லை, ஆண்டவருடைய விசுவாசி. பிரைஸ் காட். அல்லேலூயா. சபை நம்முடைய சபைக்கு வந்தாலும் கூட அவங்க யாருடைய விசுவாசி, ஆண்டவருடைய விசுவாசி, ஆண்டவருடைய பிள்ளைங்க. அவங்க எங்கள் விசுவாசி உங்கள் விசுவாசி கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் காட். அதே போல தான் பாருங்கள், இந்த கொரிந்து சபையிலே நாங்கள் அப்போல்லோவை சேர்ந்தவங்க, நாங்கள் பவுலை சேர்ந்தவர்கள் என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அதனால் பவுல் சொல்கிறார் இந்த வசனத்தில், நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச்சுகிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் நட்டேன் செடியை, அப்போல்லோ வந்து அதுக்கு தண்ணீர் ஊற்றுகிறான், ஆனால் செடியை விளைய வைக்கிறது யார் தான்? கர்த்தர். இங்கே என்ன நடுதல், என்ன தண்ணீர் ஊற்றுதல், நீர் பாய்ச்சுதல் என்றால் என்ன? பிரைஸ் காட். அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தை சொன்னார், அதான் நடுதல். ஆமென். இயேசுவை குறித்த சுவிசேஷத்தை சொன்னார், அதற்கு பேர் என்னது? நடுதல். அப்போல்லோ நீர் பாய்ச்சினான். நீர் பாய்ச்சுறதுன்னா என்னது? சுவிசேஷத்தை தவிர இந்த வசனத்தில் வேறு என்ன இருக்குது, பைபிளில் என்ன இருக்குன்றீங்க? வேறு ஒன்றுமே. அப்போ என்ன அர்த்தம்னா, அப்போல்லோவும் என்ன தான் சொன்னார்? சுவிசேஷத்தை தான் சொன்னார். எத்தனை பேர் புரியுது? பவுலும் என்ன தான் சொன்னார்? சுவிசேஷத்தை தான் சொன்னார். அப்போல்லோ வேறு ஏதோ ஒன்றை சொல்லவில்லை. வந்து இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்களை, இயேசுவை குறித்த சத்தியங்களை தான் சொல்கிறார் அவரும். அதனால் பவுல் சொல்கிறாரு, அவனும் சுவிசேஷத்தை தான் சொல்லலாம். ஆனால் முதன்முறையாக நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னபோது அது ஏதோ ஒன்றை, ஒரு செடியை அல்லது ஒரு விதையை உங்களுக்குள்ளே நடுவதைப் போல இருந்தது. மீண்டும் அந்த சுவிசேஷத்தை நீங்கள் கேட்கும்போது அதற்கு நீர் பாய்ச்சுவதைப் போல இருக்கிறது. எத்தனை பேர் புரியுது? அப்போ இந்த சுவிசேஷத்தை ஒரு முறை கேட்டால் போதுமா? விதையை நட்டு வச்சா மட்டும் போதுமா? தண்ணீர் ஊற்ற வேண்டாமா? அல்லேலூயா. பிரைஸ் காட். ஸோ முதல் முறை சுவிசேஷம் கேட்கப்படும் போது அது
விதைக்கிறதை போல இருக்கிறது. 2ஆம் முறை, 3ஆம் முறை, 4ஆம் முறை, 5ஆம் முறை நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சிலுவையை குறித்த ரகசியங்களையும் இயேசு நமக்காக செய்து முடித்திருக்கிற நற்பணிகளையும் ஃபினிஷ்டு ஒர்க்கையும் நம்ம கேட்க அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது? தண்ணீர் ஊற்றுகிறது, நீர் பாய்ச்சி கொண்டே இருக்கிறது. எனவே சுவிசேஷத்தை கேட்டு ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்வடைந்து போகவே கூடாது. அதுதான் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவனுடைய பலனாய் இருக்கிறது என்பதாக பார்த்தோம். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தில் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தீர்மானத்தோடு வராராம். என்ன தீர்மானம்? இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே நான் பிரசங்கிக்க போகிறதில்லை, வேற ஒன்றை நீங்கள் தெரிஞ்சுக்கவே வேண்டான்றார். எத்தனை பேர் புரியுறீங்க? ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிதல் தான் நம்மை ரட்சிக்கப்பட வைத்தது. இயேசுவின் ரத்தம் தான் நம்முடைய பாவங்களரை நம்ம என்ன செய்தது? சுத்திகரித்தது. அல்லேலூயா. இவர் என்ன சொல், மிகப்பெரிய பிரசங்கியார். அப்போஸ்தலனாகிய பவுல் மிகப்பெரிய பிரசங்கியார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நேரடி சீஷர்கள் என்று சொல்லக்கூடிய 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க இல்லையா? இயேசுக்கு எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? 12 சீஷர்கள் இருந்தாங்க. அவங்கள ஆட்டுக்குட்டியானவரின் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படுகிறார். அப்போஸ்டல்ஸ் ஆஃப் த லேம்ப் அப்படின்றாங்க. பிரைஸ் காட். ஆனால் பவுல் அப்போல்லோ போன்றவர்களை ஆதி அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. இவங்க முதல் அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்து, பிரதான அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலன் என்று சொன்னால் கவனிங்க, அப்போஸ்தலன் என்று சொன்னால் சென்ட் ஒன் என்ற அர்த்தம், அனுப்பப்பட்டவர் என்ற அர்த்தம். இப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறார். ஏதோ ஒரு மிஷனை செய்து முடிக்கிறதற்காக தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு நபருக்கு பேர் தான் அது அப்போஸ்தலர், சென்ட் ஒன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அப்போஸ்தலர்களில் முதன்மையான அப்போஸ்தலர் யாரு? இயேசு தான். இரண்டாவது இயேசுவின் 12 சீஷர்கள், அவங்க ஆட்டுக்குட்டியானவருடைய அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். 3ஆம் நிலை அப்போஸ்தலர்கள் ஆதி அப்போஸ்தலர்கள். ஆமென். ஆதி அப்போஸ்தலர்கள் பட்டியலில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல், அப்புறம் அப்போல்லோ, பர்னபா போன்றோர் எல்லாம் வருகிறார்கள். இங்கே பாருங்கள், இதில் என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம். இயேசு கிறிஸ்துவின் நேரடி சீஷனாகிய அப்போஸ்தலனாகிய பேதுரு வசனத்தில் எழுதும்போது சொல்கிறாரு, பவுல் எழுதுகிறதை அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது, அவ்வளோ டஃப்பாக எழுதுறாரு என்றார். 3ஆம் நிலை அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து 2ஆம் நிலை அப்போஸ்தலனாகிய பேதுரு பயப்படுறார். அவர் எழுதுறதை பார்த்து அவன் எழுதுறத புரிஞ்சிக்கவே முடியலை. ஏன் தெரியுமா? நேரடி வெளிப்பாடு, இயேசுவிடமிருந்து நேரடி வெளிப்பாடுகளை பெற்றவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்றாரு பாருங்க, இயேசுவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். நான் பிரசங்கம் பண்ணும்போது என்னிலிருந்து நீங்கள் வேற எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம், நான் என்ன படிச்சிருக்கேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம், அது உங்களுக்கு ஒருபோதும் பிரயோஜனமாய் இருக்காது. என்னுடைய அனுபவம் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்காது. நான் சொல்கிற கதை உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்காது. சம்டைம்ஸ் இட் கேன் கிவ் அஸ் இன்ஃபர்மேஷன், பட் இட் கேனாட் டிரான்ஸ்ஃபார்ம் அஸ். ஏதோ ஒரு தகவலை அது கொடுக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மறுரூபத்தை அது உண்டாக்கவே முடியாது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, என் மூலமாக நீங்கள் வேற ஒன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். பவுல் தம்பட்டம் அடிக்கணும்னா என்னென்ன அடிச்சிருப்பார் பாருங்க. அவரே சொல்லி காமிக்கிறார் ஒரு வசனத்தில். அல்லேலூயா. நான் எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தான். அல்லேலூயா. பரிசேயன். அவர் சொல்கிறாரு, ஆனாலும் அவைகளை எல்லாம் குப்பை என்று எண்ணி, அல்லேலூயா, அதை குப்பைன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஹிஸ்ட்ரி, என்னுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் குப்பையாக இருக்குது. நான் பேசினா நான் யாரை பற்றி தான் பேசுவேன்? இயேசுவை பற்றி, சிலுவையில் அறையப்பட்ட அவரை பற்றி தான் பேசுவேன். ஏனென்றால் அதுதான் உங்களுக்குள்ளே எண்ணத்தை உண்டு பண்ணுகிறது,
மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. சிலுவையை குறித்த உபதேசம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற எனக்கு தேவனுடைய பலனாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நான் சிலுவையை குறித்த உபதேசம் கேட்கும்போது நான் நீர் பாய்ச்சுகிறேன். எனக்கு நானே ஒரு பலனை உண்டு பண்ணுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். இந்த நாளிலே பாருங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்கின்ற தலைப்பிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அங்கே நான் நினைவு கூறப்பட்டு இருக்கிறேன். அங்கே எல்லாரும் சொல்லுங்க, அங்கே நான் நினைவு கூறப்பட்டு இருக்கிறேன். எங்கே என்பதை தான் இங்கே பார்க்க போகிறோம். சங்கீதம் 115:12 வசனம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு முறை கூட, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து நான் சொல்லுகிற காரியம் என்னன்னா, ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ என்கின்ற எண்ணத்தை மட்டும் வரவே விட கூடாது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரோ. சில வேளைகளிலே கர்த்தர் கொடுக்கிற அந்த ப்ரொவிஷன் அல்லது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறது சற்று தாமதமாக இருக்கிறதை போல இருக்கலாம். ஆனால் அந்த தாமதத்தின் நேரத்தில் நம்ம என்ன நினச்சிடறோன்னா, எங்கள் ஆண்டவர் என்னைய மறந்துட்டாரோ. பிரைஸ் காட். வசனம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறாரா. பிரைஸ் காட். பைபிள் says the Lord has been mindful of us. அவர் நம்மேல் நினைவாயிருக்கிறாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் மேல் நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, யோபு 38:41 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுத்தவர் யார்? பாருங்க, மிகப்பெரிய பிஸியான ஆண்டவர் என்று சொல்லலாம். மிகப்பெரிய வேலை பளு நிறைந்த ஒருவர் என்றால் அவர் வேறு யாரும் அல்ல, நம்முடைய ஆண்டவர் தான். அந்த பிஸி மத்தியிலே, தீவிரமாய் காரியங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறதின் மத்தியிலே காக்கா கூப்பிடுதான். காக்கான்னு எனக்கு டிஃபன் கொடுங்க, எனக்கு லஞ்ச் வேணும். அந்த பிஸி மத்தியிலையும் அவர் என்ன செய்கிறாரா? அதற்கு ஆகாரம் கொடுக்குறாரா. பிரைஸ் காட். ஒரு சாதாரண காகம் அது கரைந்து இறை கேட்கிறது ஆண்டவரிடம். அதற்கு அவர் ஆகாரம், நீ காகம் தானே, நீ எப்படியும் போ அப்படின்னு ஒரு காகத்தை கூட அவர் விட்டு விடுகிறது இல்லை. வசனம் சொல்லுது மத்தேயு 6:26, இவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பறவைகளை காட்டிலும் விசேஷமானவன்? ஒரு காகத்தின் தேவைகளையே அவர் சந்திக்கிற ஆண்டவராய் இருந்தால், அவருடைய சாயலின்படியாக ரூபத்தின்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிற நம்மை ஆண்டவர் மறந்து போவாரோ? ஒருபோதும் வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏசாயா 49:15 வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எந்த ஒரு பெற்ற தாயும் தன் பெற்ற பிள்ளையை ஒருபோதும் என்ன செய்ய முடியாதான்? மறக்க முடியாது. ஏனென்றால் அந்த உறவு எப்படிப்பட்ட உறவுனா, தாய்க்கும் அந்த குழந்தைக்கு தொப்புள் கொடி உறவு என்று சொல்லுவார்கள். என்ன உறவா? தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் நேரடியான ஒரு உறவு இருக்கிறது. 10 மாதம் 9 மாதம் அவள் சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாள். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், குப்பை தொட்டியில் குழந்தைகளை வீசிட்டு போயிடுறாங்க இல்லையா? சர்வசாதாரணமாயிருச்சு. அடிக்கடி செய்தி, குப்பை தொட்டியிலிருந்து ஒரு பெண் குழந்தை கிடைத்தது. இப்போல்லாம் ஆண் குழந்தையை தூக்கி போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமென். சரி, அந்த தாய் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே தன் குழந்தையை தூக்கி வீசிட்டு போயிட்டா. வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறான், வேறு யாரையோ திருமணம் செய்து கொள்ளுகிறாள்.
குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். என்னதான் அவள் செய்தாலும் அவள் பெற்று இந்த குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு அந்த குழந்தைய சாக வரைக்கும் மறக்கவே முடியாதான். அது அவளை உறுத்திட்டே தான் இருக்கும். அப்போ ஒரு தாய் அவ்வளவு சாதாரணமாக ஒரு குழந்தை என்ன செய்யவே மாட்டா, மறக்கவே மாட்டா. வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட ஒரு தாயை உன்னை மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். எவ்வளோ நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். தாயை மறந்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாலும் தாயை காட்டிலும் மேலாய் நான் உன்னை நினைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் காட். கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. வேறு ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நாம் அப்படியே செல்லுவோம். சங்கீதம் 139 16 17 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். நான் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இவைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். பாருங்க, இந்த 17வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். தமிழில் ஓ உங்கள் ஆலோசனை ரொம்ப அருமையாக இருக்கிறது என்பதாக இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, பிரைஸ் காட், மெசேஜ் பைபிளில் வாசிக்கிறேன், யுவர் தாட்ஸ் ஹவு ரேர் ஹவு பியூட்டிஃபுல். ஆமென். வேறு ஒரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஓ காட், ஹவு கிரேட் இஸ் த சம் ஆஃப் தெம், ஹல்லேலூயா. ஹவு ப்ரீஷியஸ் ஆல்சோ ஆர் தை தாட்ஸ் அன்டு மீ. கவனிங்க என்னைய, உண்மையிலேயே உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள் கிடையாது, என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற எண்ணங்கள் எவ்வளவு விலையேற பெற்றது. அதான் உண்மையான அர்த்தம். மெசேஜ் பைபிள் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, ஹவு ரேர் ஹவு பியூட்டிஃபுல். ஹல்லேலூயா. உங்க எண்ணங்கள் எவ்வளவு ரேரா இருக்குன்னா அரிதாய் இருக்கிறது. என்னை குறித்து என் ஆண்டவர் வச்சிருக்கிற எண்ணம் எப்படி இருக்குதான், அரிதானதா ரேரானதா இருக்குதான். ஹவு பியூட்டிஃபுல். அரிதானதாக இருக்கிறது, அழகானதாக இருக்கிறது. நம்மை குறித்து நினைத்திருக்கிற மனிதர்களின் நினைவை அப்படியே அஸ்யூம் பண்ணிடலாம் பாருங்க. முடியுமா இல்லையா? நம்முடைய அப்பாவா, நம்முடைய அம்மாவா, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்முடைய மனைவி அல்லது நம்முடைய கணவன், யாராக இருந்தாலும் நம்மளை குறித்து அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்றதை யூகிச்சிடலாம் அவங்களுடைய நடத்தைகளை பார்த்து. அவங்க நடந்துக்கிற விதம் பார்த்து ஓகே ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. சில நேரங்களில் என்ன வாங்கி வச்சுருக்கிறாங்கன்னு கூட தெரிஞ்சுக்கிடலாம் பாருங்கள். அவங்க முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். லெலூயா, சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன்னு வாங்க, ஆனால் அவங்க முகத்தில் அந்த சர்ப்ரைஸ் தெரியும். கேக் வாங்கி வச்சுருப்பாங்க, ஆனால் முகத்தில் பெரிய கேக் தெரியும் பாருங்கள், கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கர்த்தரை குறித்த வசனம் சொல்லும் போது, your thoughts how rare how beautiful. நீங்க என் மேல வச்சிருக்கிற எண்ணங்கள் அரிதானதாகவும் அழகானதாகவும் இருக்குதான். புரிஞ்சிக்கவே முடியல. அவருடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் போது இதை நான் யோசிக்கவே இல்லையா ஆண்டவரேன்னு சொல்லுவோம். எத்தனை பேர் இருக்கீங்க யோசிக்காத செஞ்சிட்டிங்களா ஆண்டவரே? என்னை குறித்து நான் இப்படி இருப்பேன்னு நான் நினச்சே பார்க்கல. யாரோ சொல்லுங்க பாபு, நான் இப்படி இருப்பேன் நான் நினச்சேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும் இந்த மாதிரி நான் உட்காந்துருப்பேன். சொல்லுங்கள் பார்ப்போம். அப்பயே நினச்சிட்டாரு நீ இப்படி தான் இருப்பேன். அல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நினைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே எங்கே நம்மை அவர் நினைத்தார் என்பதை குறித்து நான் தான் சொன்னேன்ல, அங்கே நான் நினைவு கூறப்பட்டேன். ஏதோ ஒரு இடத்துல என்னைய ரொம்ப தீவிரமாக நினச்சிருக்கிறாரு, அதனால தான் அவர் என்னை விடுறதே இல்லை. அல்லேலூயா. எங்கே அவர் நினைத்திருக்கிறார் என்றால் கல்வாரி சிலுவையிலே நாம் நினைவு கூறப்பட்டோம். எத்தனை பேர் இருக்கீங்க? நம்மளை எடுத்துக்கோம் பாருங்கள். ஏதாவது நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது யாரையாச்சும் பற்றி நம்ம நினைப்போமா? யாரை பற்றி நினைப்போம்? நம்ம தப்பிப்போமா, நம்ம பொழப்பு தாங்குமான்னு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம உட்காந்து வேற தூரத்தில் இருக்க யாரோ ஒருத்தவங்களை நினச்சிட்டு இருப்போமா? அல்லேலூயா.
ஆனால் இயேசு கல்வாரி சிலுவையிலே நம்மை நினைத்தாராம். அல்லேலூயா. நாம் அவருடைய மரணத்திலே, கவனிங்க, நாம் இயேசுவின் மரணத்திலே நினைவு கூறப்பட்டிருக்கிறோம். எப்படின்னு வாசிப்போம். இந்த கல்வாரி சிலுவை என்பது ஒரு சீன் கிடையாது. என்னது கிடையாது? நம்ம ஒரு சில இதில் சொல்லுவோம் பாருங்கள், சில பேச்சு வழக்கில் சொல்லுவோம் பாருங்க, ரொம்ப என்ன போடுறாரு, சீன் போடுறதுன்னா அப்படி சும்மா அப்படி மேலோட்டம் என்ன செய்யுது, பந்தா காட்டுறது, அவ்வளோதான். ஆனால் உண்மையில் அது ஒன்றுமே இருக்காது, சும்மா ஒரு சீன் போடுறது. சீன் போடுறதுன்னு நம்ம எதை மீன் பண்ணி சொல்கிறோம்னா, ஏதோ ஒன்றை செய்வதை போல காண்பிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் உண்மையிலேயே, ஆனால் கல்வாரி சிலுவை என்பது சீன் கிடையாது. இட் இஸ் நாட் அ மியர் சீன் ஆர் ஜஸ்ட் அ ஃபார்மாலிட்டி. அப்படி அவர் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சீன் தான் காமிக்கணும்னா ஒரு 10 நிமிஷம் இயேசுவை சிலுவையில் வச்சுட்டு அப்படியே இறக்கியிருந்துருக்கலாம் பிதாவாகிய தேவன். ஆமாவா இல்லையா? யோசிக்கணும் தானே. ஒரு 10 நிமிஷம் அடிங்க சீக்கிரம் அடிங்க, ஒரு 10 நிமிஷம் தொங்கின உடனே என் பிள்ளையை இறக்கிடுறேன் அப்படின்னு இறக்கியிருந்துக்கலாம். உங்களுக்காக சிலுவையில் ஏற்றிட்டேன் பாவரை, நான் சொன்னேன் சிலுவைக்கு அனுப்புவேன், என் குமாரனை அனுப்பிட்டேன், அப்படி இறக்கிட்டேன். அது கிடையாது. அல்லேலூயா. இதை குறித்து நான் தியானித்த போது, இயேசு ஏன் சிலுவையிலே இவ்வளவு தூரம் தொங்க வேண்டும், அவசியம் என்ன? யோவான் 19ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாய் இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். பாருங்க, பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாய் இருந்தது. எத்தனை மணி நேரமா? இந்த டைமிங் ரோமன்ஸ் டைமிங். ஆமென். இங்கு சொல்லப்பட்டு இருக்கிற 6 மணின்றது ரோமன்ஸ் டைமிங். 6 மணின்றது நம்ம கணக்கின்படி இன்றைக்கு 6 மணி தான், காலையில் 6 மணிக்கு. ஆமென். நைட்டு கெத்செமனே தோட்டத்திலே முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கப்பட்டார் யூதாசினாலே. நைட்டு ஃபுல்லாக தூக்கம் கிடையாது, அலைக்கழிச்சிட்ருக்காங்க அங்கங்கே. இவரை கேவலமாக பேசுகிறாங்க, அது இதுன்னு பண்ணுறாங்க, அங்கே இங்கே அலைக்கழிப்பு நடக்குது. இயேசுவை கூப்பிட்டுட்டு கரெக்டாக காலையில் 6 மணிக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க இயேசுவை சிலுவைக்கு. சிலுவையில் அறைய வேண்டும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. பரபாஸ் என்பவனை விடுதலை செய்கிறார்கள். பாவமறியாத ஆண்டவர் இயேசு சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார். எத்தனை மணிக்கு? காலையில் 6 மணிக்கு. இது என்ன டைமு? ரோமன்ஸ் டைம். இந்த வசனத்தில் போட்டிருக்கு, யோவானில் போட்டிருக்கிறது. 2வது வசனத்தை வாசிப்போம். மார்க் 15ஆம் அதிகாரத்தின் 25வது வசனம். அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாக இருந்தது. அல்லேலூயா. இது யூதர்களுடைய நேரம். சரி, 3ஆம் மணி வேளையாக இருந்தது என்பது யூதர்களுடைய டைம். இது எத்தனை மணினா? காலையில் 9 மணி. அப்போ எத்தனை மணிக்கு இயேசு சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க? காலையில் 6 மணி. அப்புறம் சிலுவையை சுமக்கணும், போகணும், கசையடி வாங்குதல் போன்ற காரியங்கள் எல்லாம் முடிந்த பின்பு சரியாக 9 மணிக்கு அவரை சிலுவையிலே அறைகிறார்கள். அடுத்த வசனம் மத்தேயு 27:45. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 6ஆம் மணி இங்கே என்ன போட்டிருக்குன்னா, பிரைஸ் காட், மதியம் 12 மணி. 12 மணி முதல் 3 மணி வரை பூமியில் என்ன உண்டாயிருச்சான்? அந்தகாரம்னா காரிருள் உண்டாயிருக்கு. உங்களுக்கு என்னடா இவர் சம்மந்தம் இல்லாமல் என்னத்தையோ பேசிகிட்டு இருக்கிறாரே, டைம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரே. வரேன், நான் ஏதோ மனதில் வைத்து கொண்டு தான் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். இப்போ சொல்லுங்கள், இயேசு எத்தனை மணிக்கு சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாங்க? எத்தனை மணியில் சிலுவையில் அரைஞ்சாங்க? 9லேருந்து 12 வரைக்கும் தொங்குனார். அப்புறம் 12லேருந்து 3 மணி வரை என்ன ஆயிடுச்சு? பூமியில் காரிருள், அந்தகாரம் சூழ்ந்தது. அல்லேலூயா. இப்போ லூக்கா 23:44 முதல் 46 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாக இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. மீண்டும் இங்கே சொல்கிறாங்க, சூரியன் இருளடைந்தது, தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவாக 2ஆக
கிழிந்தது. பிரைஸ் காட். எப்போ அந்தகாரம் உண்டாச்சோ, அந்தகாரம் சூழ சூழ சூரியன் இருளடைந்தது, தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. எல்லாரும் சொல்லுங்க, கிழிந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை என்பது அல்லேலூயா பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் அல்லேலூயா அதற்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு திரைச்சீலை. இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது பாருங்க, இப்போ நம்ம சர்ச்சை எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறது பரிசுத்த ஸ்தலம்னு வச்சுக்கலாம். இது என்னது? மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியன் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை தான் உள்ள பலி செலுத்த வர முடியும். மற்றவங்க என்ன செய்ய முடியாது? வர முடியாது. உங்களுக்கும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையே என்ன இருக்கும்? ஒரு சீலை இருக்கும், கர்டேன் இருக்கும். அந்த கர்டேன் உங்களையும், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கிறது? தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. இங்கிருந்து ஆண்டவர் பேசுவார். ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கும்போது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் கிருபாசனம் இருக்கிறது. அந்த கிருபாசனத்தில் இருந்து தான் தேவன் பேசுவாராம். மக்கள் யாரும் டைரக்டாக உள்ள போகவே முடியாது. ஆசாரியன் மட்டும்தான் போகணும், வருஷத்துக்கு ஒரு முறை. ஆனால் இயேசு இங்கு கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். சூரியன் இருளடைந்தது. அப்போ என்ன ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடந்துச்சுன்னா, தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக, வேறு வசனங்களில் வாசித்தீங்கன்னா சொல்லப்படும் பாருங்க, மேலிருந்து கீழாக இரண்டாக என்ன செஞ்சான்? கிழிக்கப்பட்டுச்சான். அதன் அர்த்தம், அவ்வளோ ஹைட்டில் இருக்கிறத ஒரு மனுஷன் ஏணியை போட்டு நின்று கீழே ஒரு 2 பேர் ஏணியை பிடிச்சி அதை பெரிய கத்திரியெல்லாம் வச்சு வெட்டி ப்ராப்பராக இறக்குனா தான் வெட்டவே முடியும். இயேசுவின் மரணத்தின் போது மேலிருந்து கீழே கிழிந்ததுன்னா என்ன நடந்துச்சு? யார் கிழிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? பிதாவாகிய தேவன் 2 துண்டை கிழிச்சிட்டார். அந்த திரைச்சீலை என்ன பண்ணிட்டார்? கிழிச்சிட்டார். அல்லேலூயா. அதன் அர்த்தம்னா, அங்கே இருக்கிறவர்களும் இனி இங்கே வரலாம். பாஸ்டர்னும் இல்லை, விசுவாசியனும், இயேசு நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். வசனம் சொல்லுது. யார் வேண்டுமானாலும் டைரக்டாக இப்போ ஆண்டவரை கூப்பிட இடையில ஒரு மீடியேட்டர் தேவை. திரைச்சீலை இரண்டாக கிழிந்திருக்கிறது. நீங்கள் எங்கே இருந்து வேண்டுமானாலும் உங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட முடியும். அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ஸோ தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. மறப்பீங்களா? இனிமேல் பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஆசாரியர்கள் மீது, தீர்க்கதரிசிகள் மீது, ராஜாக்கள் மீது மட்டும்தான் இறங்குவார். பாமர மக்கள் மீது இறங்க மாட்டார். அவங்க மூலமாக தீர்க்க தரிசனமாக பேச மாட்டார். நம்ம கடவுள் குரலை கேட்கணும்னா இவங்க மூணு பேர் மூலமாக தான் கேட்க முடியும். அதான் பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாடு இயேசுவின் மரணம் என்ன செஞ்சுருந்துருக்குன்னா, இனியும் தீர்க்கதரிசி, ராஜா, ஆசாரியன்லாம் எல்லாரும் ராஜா, எல்லாரும் யார்? ஆசாரியர்கள். பிரைஸ் காட். வித்தியாசம் கிடையாது. திரைச்சீலை என்ன செஞ்சுருக்கு? திரைச்சீலை. நான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக சொல்லுகிற காரியம் என்னென்னா, பிரைஸ் காட், இங்கேருந்து இயேசுவை காண்பிக்க தான் நாங்கள் நிற்கிறோம். எங்களை காண்பிக்கிறதாக இருந்துச்சுன்னா நாங்கள் செய்கிற ஊழியம் நல்ல ஊழியமே கிடையாது. எங்களை பாருங்க, நாங்கள் தான் இயேசுக்கு உங்களுக்கும் இடையே மீடியேட்டர் மாதிரி இருக்கிறோம். இன்னும் பைபிள் அப்படி சொல்ல கிடையவே கிடையாது. உங்களுடைய கவனம் எங்கள் மீது திருப்புவதாக இருந்தால் நாங்கள் செய்கிற ஊழியம் நல்ல ஊழியமே நோங்க. எங்கள் ஊழியம் இயேசுவை காட்டுற ஊழியம். அவர் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். உங்கள் மீது நினைவாக இருக்கிறார். எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் அவர்கிட்ட
போக முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இதை சொல்கிறதுக்கு தான் இங்கே நிறுத்தியிருக்கிறாரு. ரோமர் நிருபத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, சொல்லலைன்னா அவங்க எப்படி கேட்பாங்க, கேட்கலன்னா எப்படி விசுவாசிப்பாங்க? இந்த சத்தியங்களை உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, அதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, அதுக்கு தான் ஆண்டவரங்களை நிறுத்தியிருக்கிறாரு ஒழிய தேவனுடைய பார்வையிலே நாங்கள் வேற நீங்கள் வேற கிடையவே கிடையாது. எங்களுடைய ஜெபங்களை எவ்வளவு ஆண்டவர் கேட்கிறாரோ அதே அளவு உங்களுடைய ஜெபங்களும் கேட்கப்படுகிறது. ஏனென்றால் புதிய உடன்படிக்கையிலே தேவாலயத்திலே திரைச்சீலை என்பதே கிடையாது. கிழிஞ்சு போச்சு 2 பீஸா. யார் வேண்டுமானாலும் உள்ளே போய் அவரை சந்திக்க முடியும். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு மனுஷன் எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கணும், நமக்காக ஜெபம் பண்ணு வரா. இப்போ அதெல்லாம் தேவையில்லை. பிரைஸ் காட். ஸோ லூக்கா 23:46 பார்ப்போம். இயேசுவே, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது, அவரோட வேலை முடிந்தது. இப்போ என்ன பண்ணார்? ஜீவனை அது வரைக்கும் குத்துயிரும் குலை உயிருமாய் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். 3 மணிக்கு இயேசு மரிக்கிறார். இப்போ சொல்லுங்க, காலைல எத்தனை மணிக்கு இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுக்குறாங்க? எத்தனை மணி சிலுவையில் அறையப்படுகிறார்? எத்தனை மணி வரை தொங்கிக் கொண்டிருக்கிறார்? 3 மணி வரை தொங்கிக் கொண்டிருக்கிறார். 12 மணிக்கு என்ன நடந்துச்சு? பூமி அந்தகாரம். எதுக்குங்க 6 மணி நேரம் தொங்கணும் சிலுவையில்? அதான் நான் சொன்னேன் இல்லையா, தேவன் பண்ணது ஒரு சீன் கிடையாது. சீன் பண்ணுறதுன்னா அப்படியே அங்கங்கே 4 சீனை காமிச்சு இயேசு சிலுவையில் இருக்கிறத காமிச்சு இறக்கி இருந்திருக்கலாம். 6 மணி நேரம் ஜீவன் சொட்டு சொட்டாக பூமியில் ஊற்றப்பட்டது. எப்படி சொல்கிறேன்? மாமிசத்தின் உயிர் எங்கே இருக்கு? இரத்தத்தில் இருக்கிறது இல்லையா? மாமிசத்தின் உயிர் ரத்த. இயேசு என்னத்தை சிந்தினார்? ரத்தம் சிந்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஜீவனை சிந்தினாருங்க. சொட்டு சொட்டா போயிட்டு இருக்கு, ட்ரிப் ஆயிட்டு இருக்கு ஜீவன். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் இயேசு என்ன செய்தார்? ஏசாயா 53ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 10-11 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பிரைஸ் காட். ஏசாயா 53 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. பாருங்க, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. கர்த்தர் இங்கு சொல்லப்படுகிற கர்த்தர் யாரு? பிதாவாகிய தேவன். அவரை நொறுக்க சித்தமாகி. இந்த அவர் யாரு? இயேசு. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். ஆமென். இயேசுவை சிலுவையில் அறிந்தது யாரு? ரோம சேவர்களா? சிலுவையில் அடித்தது யார்? இந்த வசனத்தின்படி பிதாவாகிய தேவன். அவர் தான் பிளான் பண்ணார். என்ன பிளான் பண்ணார்? தாம் மகனை சிலுவையிலே கொல்லும்படி. ஏன்னா உங்களையும் என்னையும் ஜீவனோடு மீட்டெடுப்பதற்காக. நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார் பாருங்க. நம்மையும் உங்களையும் என்னையும் நரகத்துக்கு போகாமல் மீட்டெடுப்பதற்காக தம்முடைய சொந்த குமாரனை உயிரெடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறார். சிலுவையின் அன்பு. இதை சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துக்கிட்டே இருக்கணும். இங்கே சாதாரணமான ஆளே இல்லைங்க. நீங்கள் சாதாரணமான ஆளே சொல்லுங்கள் பாப்பா. நான் சாதாரணமான ஆள் இல்லை. மிகப்பெரிய ஆண்டவருடைய மனதிலே என் நினைவு ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் நான் உங்கூட இருக்கேன் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மனிதர்கள் கூட எந்த நேரமும் நம்மை நினைப்பது கிடையாது. ஆனால் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் தூக்கம் இல்லாமல் கண்ணு அப்படி விழிச்சு பார்த்துட்டே இருக்கிறார். என் பிள்ளை பிசாசு லேசில் வந்து உங்களை தொட்டுட்டு போயிடுவான்னு நினைக்கிறீங்களோ? உங்களை டச் கூட பண்ண முடியாது. ஆனால் இதை நீங்கள் விசுவாசிக்கணும். இந்த அறிவு இல்லாதவங்களே ஈஸியாக தொட்டுட்டு போவான். கொள்ளை நோய் வரும், வாரி ஒரு காட்டு காட்டிட்டு போகும்.
ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும், தான் வீட்டுக்குள்ளே வந்து காட்டிட்டு போ. ஆனால் இந்த நினைவு இருக்கிறவனை பிசாசு தொட மாட்டான். கர்த்தர் என் மேல் நினைவாயிருக்கிறார். சொல்லுங்க பார்ப்போம், கர்த்தர் என் மேல் நினைவாயிருக்கிறார். சரி, ஏன் இயேசு 6 மணி நேரம் தொங்கினார் பார்க்குறோம் இல்லையா? ஏசாயா 51:10 நம்ம வாசித்தோம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன் குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, பாருங்க, அவருடைய ஆத்துமாவை, இயேசு தன்னுடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கும் போது, வாசிப்போம், அவர் தமது சந்ததியை கண்டு, எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு தன்னுடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்த போது அவர் தன்னுடைய சந்ததியை கண்டாராம். Amen. Praise God. He shall see his seed. ஆங்கிலத்திலே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது இயேசுவின் பார்வையெல்லாம் நம் எல்லோரையும் கண்டார். அங்கே தான் நான் சொன்னேன் இல்லையா, சிலுவையிலே நாம் நினைவு கூறப்பட்டோம். வேதம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாருடைய பாவங்களையும் நான் சுமந்துட்டேனா அப்படின்னு கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தார். அவர் தமது சந்ததியை கண்டு அப்படின்ற இந்த வசனத்தில் நீங்களும் நானும் இருக்கோம். இயேசு சிலுவையில் தொங்கும்போது நம்ம ஒவ்வொருவரையும் பர்சனலாக பார்த்துருக்காரு. ஓகே, இவனுக்காக சிலுவையை சுமந்துட்டேன், இவனுக்காக இவனுடைய பாடுகளை, இவனுடைய பிரச்சனையை, இவனுடைய பாவத்தை, இவனுடைய நோயை, இவனுடைய சாபத்தை, இவனுக்கு உண்டான எல்லாத்தையும் சுமந்துட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் அவனுடைய 6 மணி நேரம் என்ன நடந்ததுன்றதை யோசிங்க. Praise God. முதல் மனிதன் ஒரு மனிதன் இருக்கிறான் இல்லையா, யாரு? ஆதாம். அப்படின்னா கடைசி மனுஷன் ஒருத்தன் இருப்பான் இல்லையா, யாரு? தெரியாது. பாதாமா கூட இருக்கலாம் அவன் பேர். ஆனால் எப்படியோ முதல் மனுஷன் முதல் கடைசி மனிதன் வரை இந்த பூமியில் தாயின் வயிற்றில் ஒரு மனுஷனாக ஒருத்தன் பிறக்கிறான்னா அவன் பாவம் வரைக்கும் சிலுவையிலே இயேசு சுமந்து தீர்த்தார். அப்போ இயேசு கல்வாரி சிலுவையிலே நம்மை நினைத்தாராம். இந்த பாடுகளை நான் சகிக்கிறேன், ஏன் தெரியுமா? என் பிள்ளைக்காக. பிரைஸ் காட். அப்போது சிலுவையிலே இயேசு நம்மை நினைவு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் அவரை குறித்து என்ன சொல்கிறது? 11வது வசனத்தை பாசிங்க. ஏசாயா 53:11. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். கவனிங்க, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவாராம். பிதாவாகிய தேவன் இங்கே என்ன செஞ்சார்னா, பாருங்க, வசனத்தை மேலோட்டமாக வாசித்துட்டு ஓடக்கூடாது. நடுப்பக்கத்தை திறந்து வாசித்துட்டு மூடி முத்தம் கொடுத்துட்டு ஓடுறது கூடாது. ஒன்றுமே தெரியாது. எங்கே என்னென்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. இங்கே பிதாவாகிய தேவன் என்ன செய்றார் பாருங்க, தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாகும். இயேசு துடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். அல்லேலூயா. ஹெல்ப் பண்ணவே எவ்வளோ பெரிய தியாகம் தெரியுமா? நம்ம குழந்தைங்கள அடிப்போம். எத்தனை பெற்றோர் அடிச்சிருக்கீங்க? குழந்தைங்கள அடிச்சிருக்கீங்க, அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்மளாம் அடிப்போம். தேவைக்கு இப்போயும் ரெண்டு காட்டுவோம் இல்லையா? ஏன்னா அவ்வளோ ஓவராக போனால் என்ன பண்ண முடியும்? தட்ட தான் முடியும் இல்லையா? தட்டி முட்டியை போட்டு உட்கார வைப்போம் பாருங்க. முட்டி போட்டு உட்கார, அவங்கள டிசிப்ளின் பண்ணுவோம். வாயம் போடு, முட்டி போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 1 மணி நேரம் இந்த இடத்த விட்டு அசையக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். ஆனால் பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சோன்னா அதை அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். முட்டி வலி தாங்க மாட்டாமல் எனக்கு அதால் நிற்க முடியாது, அங்கிட்டுங்கிட்ட அசைன்ட்டு இருக்கோம். நம்மளே பார்ப்போம். பார்த்துட்டு என்ன செய்வோம்? ஒரு 15 நிமிஷம் கழிச்சு சரி எந்திரி அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? சரி போதும், எந்திரி, இனிமேல் செய்ய போ அப்படின்வோம். நம்ம சொன்னது எவ்வளோ? 1 மணி நேரம் இடத்த விட்டு. ஆனால் அது படுற பாடை பார்த்து
ஒரு 15 நிமிஷத்துல போ எந்திரிச்சு போ அப்படின்றோம். ஆனால் இங்கே அவங்க 2 பேர் பண்ணி வச்சுருக்க அந்த பிளான் முடிகிற வரைக்கும் இயேசுவை காப்பாற்றவே இல்லை. இயேசுவை பிதாவானவர் தான் நொறுக்கினார்னா, சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்னா, அவரை சிலுவையிலிருந்து காப்பாற்ற பிதாவுக்கு முடியாதா என்ன? அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவாராம். இவர் துடிக்கிறத அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நேரம் வந்தது, உலகம் எல்லாத்தினுடைய பாவமும் சாபமும் வேதனையும், ஓ ஹல்லேலூயா, இந்த காட்சிக்குள்ளாயே நம்மளை கூட்டிட்டு போயிடும் பாருங்க. சிலது உங்க வேதனை ஏன் வேதனை, உங்க துக்கம் ஏன் துக்கம், உங்க சாபம் ஏன் சாபம், உங்க வியாதி ஏன் வியாதி, உங்க நோய் என்னுடைய நோய், எல்லாம் இயேசுக்குள்ள வந்துருச்சான்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. வர வர இயேசுக்கு எப்படி இருந்திருக்குன்றீங்க? எங்க ஒரு தலைவலியே தாங்க முடியல, சுருண்டுறோம். ஆமாவா இல்லையா? ஒரு தலைவலியே தாங்க முடியல. உலகத்தின் அத்தனை தலைவலியும் ஒருத்தருக்குள்ளே போச்சுன்னா அவருக்கு எப்படி இருந்திருக்குங்க? ஒரு சாபத்தையே தாங்க முடியல, உலகம் அனைத்தின் சாபம், ஒரு நோயவே தாங்க முடியல, உலகம் அனைத்தின், ஓ நினைச்சு கூட பார்க்க முடியல. எல்லாம் இயேசுவின் மீது என்ன பண்ணுது? சுமத்தப்படுகிறது. தம் மகன், சொந்த மகன் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, போன வாரம் சொன்னேன்ல, இயேசுவை கொதறிட்டாங்க அடிச்சு. மனுஷன்தானே தெரியாது, தோல் எலும்பு சதையெல்லாம் தொங்கிருச்சு. அப்பையும் பார்த்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு பிதாவாகிய தேவன்? எல்லாம் உள்ள போயிடுச்சா? எல்லாம் உள்ள போயிடுச்சா? எல்லா மனுஷனுக்குள்ள உள்ள போயிடுச்சு. முதல் மனுஷன்லேருந்து கடைசி மனுஷனுடைய பிரச்சனை வரைக்கும் இயேசுவின் மீது சென்று விட்டதான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. 6 மணி 3 மணி வந்துச்சு இல்லையா? தேவாலயத்தின் திரைச்சீலை, எல்லா பிரச்சனையும் இயேசுக்குள்ளே போன உடனே திரைச்சீலை என்னாச்சு? கிழிஞ்சிருச்சு. சட்டுன்னு ஓப்பன் பண்ணி விட்டார். யார் வேண்டுமானாலும் இயேசுவை அணுக முடியும், ரட்சிக்கப்பட்டிருந்தால். ஏமேன்னு சொல்லுங்க பாப்போம். அவ்வளோ உரிமை உங்களுக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? இப்போ பாருங்க, தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தவுடன் இப்போ பிதாவாகனவர் சொல்றாரு இந்த வசனத்தில், அப்பாடா முடிஞ்சிருச்சு. அப்பா 6 hours என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு? கண்டுக்கவே இல்லை. 6th hour இங்கே தான் சொல்றாரு, ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாக வரான். இயேசுவின் பாடுகளை பார்த்து பிதாவானவர் என்ன செஞ்சாராம்? திருப்தி அடைஞ்சார். அப்பா முடிஞ்சிருச்சு. திருப்தினா அப்படி தானே, போதும் போதும் போதும். சாப்பிட்ட திருப்தியானா என்ன சொல்லுவோம்? போதும் போதும் போதும், வயிறு அறிஞ்சிருச்சு. இங்கே இயேசுவை பார்த்து பிதாவானவர் சொன்னார், போதும் போதும் போதும், மனசு நிறைஞ்சிருச்சு, எல்லாருடைய பாவத்தையும் நீங்கள் சுமந்துட்டீங்க. அல்லேலூயா. இப்போ தேவாலயத்தின் திரைச்சீலையும் கிழிஞ்சிருச்சு, இயேசு மரித்தார், மிஷன் கம்ப்ளீட்டட். அல்லேலூயா. அப்போ சிலுவையிலே இயேசுவாலும் நினைவு கூறப்பட்டோம், பிதாவாகிய தேவனாலும் நினைவு கூறப்பட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் காட். அப்போ நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் இங்கே எங்கே இருக்காரு? ஏனென்று சொன்னால் திரித்துவம் என்பது மூவரும் சமமானவர்கள் என்பதை சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் டாப் லிஸ்ட், ஜீசஸ் செகண்டு, பரிசுத்த ஆவியானவர் தேர்டு. ஏதோ ஒரு ஆஃபீஸ் பியூன் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், அப்படி கிடையாது. Father God is fully God and equally God, and Jesus is fully God and equally God, and the Holy Spirit is also fully God and equally God. மூவரும் சமமான தேவன், மூவரையுமே தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மூவரும் சேர்ந்தது தான் அல்லேலூயா தேவன். இதில் யாராவது ஒருத்தவங்களை எடுத்துட்டா யார் இல்லை, தேவனே கிடையாது.
அப்போ எனக்கு ஒரு யோசனை, இங்கே பிதாவாகிய தேவனை பார்த்துட்டோம், குமாரனை பார்த்துட்டோம், பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார். யோவான் 14:26 என் நாமத்திலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். என்ன பண்ணுவாரா பரிசுத்த ஆவியானவர்? நினைப்பு. கவனிங்க, எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுவார். என்னத்தை? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியுமா? இந்த மரம் மண்டையில் ஏறுமா? என்ன நடந்துச்சு நம்ம பார்த்தோமா? சிலுவைக்கிட்ட போய் நம்ம நின்னோமா? பிதாவாகி தேவன் மனசில் என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தோமா? ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தியானதை நம்ம பார்த்தோமா? இந்த மைண்ட், இந்த மனுஷ குறுகின மனதிற்குள்ளே இதெல்லாம் போகும்னு நினைக்கிறீங்களா? போகவே போகாது. ஆனால் அவைகள் எல்லாம் சம்பவித்தது என்பதை இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்டுறார். பார்த்தீங்களா? இதுதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவருடைய உதவி இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம், இவ்வளோ ஆழம் போயிருந்திருக்க மாட்டோம். ஓ, இவ்வளோலாம் சிலுவையில் நடந்திருக்கா? ஏமே. ஸோ முதலாவது, இயேசுவின் மரணத்தின் போது, நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல சொன்னேன், அங்கே நான் நினைவு கூறப்பட்டேன். எங்கே? சிலுவையிலே. அல்லேலூயா. இயேசுவின் மரணத்தின் போது இயேசு நம்மை நினைவு கூர்ந்தார். சிலுவையிலே பிதாவாகிய தேவன் நம்மை நினைவு கூர்ந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இருவரும் நினைவு கூர்ந்ததை இன்று நமக்கு நினைப்பூட்டுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ முதலாவது, இயேசுவின் மரணத்திலே நாம் நினைவு கூறப்பட்டோம். இரண்டாவது, இயேசுவின் உயிர்த்தெழுதலிலே நாம் நினைவு கூறப்படுகிறோம். எப்படி? அல்லேலூயா. வசனத்தை எடுத்துக்குவோம். ஒரே ஒரு அதிகாரம் தான், ஒரு சில வசனங்களை அப்படி சொல்லி நான் கடந்து செல்கிறேன். பிரைஸ் காட். எபேசியர் 2 நேராக வசனங்களை திருப்பிக் கொள்வோம். ரட்சிப்பிற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம், தேவன் நம்மை ரட்சித்த பிறகு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து தெளிவாய் இந்த வசனம் நமக்கு சொல்லும். பாருங்க, என்னை கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் என்னை கவனிக்கிறீங்க? பிரைஸ் காட். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இன்னைக்கு நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவராலே. ஏன் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் மரித்திருந்தோம். எதில் மரித்திருந்தோம்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் நாம் இருந்தோம். சொல்லுங்க பார்ப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவனாய் நான் இருந்தேன். ஆனால் இயேசு என்ன செஞ்சார்? உயிர்ப்பித்தார். நம்ம ஃப்ளாஷ்பேக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும், எல்லாரும் சொல்லுங்க, இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். எப்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க? இதுக்கு முன்னாடி, இயேசு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்னா, இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாக தான் நம்மளும் இருந்தோம். பேரில் தான் என்ன இருந்துச்சு? கிறிஸ்தவம் இருந்தது. சட்டையில் மட்டும்தான் என்ன இருந்துச்சு? உலக வழக்கத்திற்கு, உலகத்தான் எப்படி இருக்கிறானோ அதே மாதிரி தான் நம்மளும் இருந்தோம். அவன் என்னத்தை யோசிக்கிறானோ அதை தான் நம்மளும் யோசித்தோம். அவனுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசமே. 3வது வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படி நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல, பாருங்க சொல்லுது, மற்றவர்களைப் போல. எல்லாரும் சொல்லுங்க, சுபாவத்திலே மற்றவர்களைப் போல. அதனால தான் இந்த சேம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிற, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. இது தேவனுடைய ஈவு. மனுஷனுக்கு எந்த பெருமை இதில்? நான் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாய் ஆயிருப்பது தேவனுடைய கிருபை. என்னுடைய ஏதோ ஒரு பரிசுத்த முயற்சி, கிறிஸ்தவ முயற்சி என்னை ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்ற கிடையாது. அவருடைய கிருபை என்னை மாற்றி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எல்லா கணமும் அவருக்கு தான். அல்லேலூயா. 4வது வசனத்தில், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தமது மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட என்ன செஞ்சாராம்? உயிர்ப்பித்தார். இப்போ பாருங்க, சிலுவையில் இயேசு மரித்தார். இயேசு மரித்த போது நம்முடைய பாவங்களிலே நாம் மரித்து போனோம். ஆமென்.
நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசு சுமந்து மரித்து விட்டார் அப்படின்னா நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசு எடுத்து விட்டார். இப்போ இயேசு உயிரோடு எழும்புகிறார். இயேசு உயிரோடு எழும்பும்போது நம்மளை அப்படியே செத்தவங்களாம் விட்டுறல, நம்மையும் என்ன செஞ்சாராம்? அவரோடு கூட உயிர்ப்பித்தாராம். எதுக்கு அப்படின்னா தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். இங்கே பாருங்கள், உங்களையும் என்னையும் ரட்சிக்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் தேவனுக்கு கிடையாதாம். பிரைஸ் காட். ஏன் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார் அப்படின்னா, பிரைஸ் காட், காரணமே இல்லாமல், அதுக்கு தேவனுக்குன்னு ஒரு காரணமுமே இல்லை. சரி, குழந்தைய எதுக்கு படிக்க வைக்கிறீங்க? ஒரு காரணம் இருக்கும் பாருங்க. பிரைஸ் காட், அல்லேலூயா. குழந்தையை கற்றுக் கொடுப்பதற்கு என்ன இருக்கும்? ஒரு காரணம் இருக்கும். பெற்றோர் சொல்லும்போது சொல்லுவாங்களே, இவன் தான் எனக்கு கடைசி காலத்தில் என்ன செய்ய போகிறான், அதுக்கு தான் இந்த பாடுபடுறோம். அப்போ பாருங்கள், ஏதோ ஒரு காரணம் இருக்குது, உள்குத்து இருக்குது. சாப்பாடு ஊட்டுறதுக்கு உள்குத்து இருக்குது. குழந்தைக்கு ஏன் சாப்பாடு ஊட்டுற? நம்ம வயசான காலத்தில் முடியாத காலத்தில் இது நமக்கு என்ன செய்யணும்? படிக்க வைக்கிறது எதுக்கு? விழுந்து விழுந்து நீ பெரிய ஆளாகி இது எப்படியாச்சும் நமக்கு என்ன செய்யும்? கஞ்சி ஊற்றி ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு பாருங்க நம்ம ஊட்டுறதுக்கு. ஆனால் இயேசு கல்வாரி சிலுவைக்கு சென்றது, பிதாவாகிய தேவன் இயேசுவை நமக்காக ஒப்பு கொடுத்தது நம்ம நல்லவங்களாக இருந்ததுனால கிடையவே, நம்ம நல்லவங்களே கிடையாதுங்க. நீங்களும் நானும் இயேசுவை சாக கொடுக்குற அளவுக்கு ரொம்ப நல்லவர்கள் கிடையவே. ஏன் ஆண்டவரே என்னை ரட்சிச்சிங்க, ஏன் ஆண்டவரே என்னை காப்பாற்றினீங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிற ஒரு பதில் எனக்கு நோ ரீசன். என்னை ஏன் ரட்சித்தார்? என்கிட்ட எண்ணத்தை கண்டு கொண்டார். என் பாடலா, என் பிரசங்கமா? நான் ரொம்ப நல்லா இருந்ததுனால ஆண்டவர் என்னை ரட்சிச்சிட்டாரா? ஆண்டவர் பிள்ளையாக்கிட்டாரா? இல்லைங்க. அக்கிரமங்களிலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்தேன். என்னை ஆண்டவரால் பார்க்கக்கூடாத நிலையில் நான் இருந்தேன். ஆனால் அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலே உங்களையும் என்னையும் என்னவா மாற்றிருக்கிறாரா? அவருடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். சொல்லுங்கள் பாப்பா, சத்த கரங்களை உயர்த்தி, நான் தேவனுடைய மிகுந்த இரக்கத்தினாலே அவருடைய அன்பினாலே ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்டவர்களை செத்தவர்களாகவே விட்டு விடாமல் இயேசு உயிரோடு எழும்பின போது அவரோடு கூட நம்மளே என்ன செஞ்சிட்டாராம்? அப்படியே கையோடு பிடிச்சி, வா வா வா, என் கூடவே வா. பிரைஸ் காட். போன வாரம் அது குறித்து பேசணும் இல்லையா? 6வது வசனம், கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக. எல்லாரும் வாசிப்போம், 7வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்காரவும் செய்தார். பாருங்க, அவர் மேலே போகும்போது நம்மையும் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில், எல்லாரும் சொல்லுங்க, உன்னதங்களில் அவருடைய வலது பாரிசத்தில் உட்காரவும், அவர் கூட உட்கார வச்சுக்கிட்டே இருப்பார். ஆமென். அப்போ உங்களுடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை குறித்து பேசுகிறேன். உங்களுடைய என்னுடைய ஸ்தானம் எங்கே இருக்குன்னா, பரலோகத்திலே பிதாவின் வலது பாரிசத்திலே இயேசு உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா? இயேசுக்கு பக்கத்தில் தான் உங்கள் சேரும் இருக்குது. இப்போ ஆமென். பிரைஸ் காட். நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா, ஒரு முதலமைச்சரோ பெரிய பதவியில் கலெக்டரோ அவங்களுக்குன்னு என்ன இருக்கும்? ஒரு டேபிள், ஒரு நாற்காலி போட்டு அவங்க பேர் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த ரூம், அந்த சேர் தான் அவருடைய ஸ்தானம், பொசிஷன். அந்த மனுஷனுடைய பொசிஷன் எங்கே இருக்குது? அந்த சேர் தான். அதில் அவர் உட்காரலாம், உட்காராமலும் இருக்கலாம். அவர் உட்காராமல் வெளியே எங்கேயோ போயிருக்கார், ரவுண்ட்ஸ் போயிருக்கிறாரு. ஆனால் சேர் எங்கே தான் இருக்குது? அங்கே தான் இருக்குது. அந்த சேர் எதை குறிக்கிறதுனா, அவர் யார்? கலெக்டர்னு காமிக்குது. இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் ஒரு சேர் இருக்குது. எங்கே? பிதாவின் வலது பார்சத்திலே, பரலோகத்திலே.
அந்த சேர் உங்களுடைய பொசிஷனை குறிக்குது. அந்த சேர் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய பிள்ளை, இது தேவனுடைய பிள்ளை. எங்க இந்த பிள்ளை? பூமியில இருக்கு. பூமியில இருக்கு. எதுக்கு? இந்த பரலோகத்தை பூமியில ரெப்ரசன்ட் பண்றதுக்காக. நீங்களும் நானும் இந்த பூமியில எதுக்கு இருக்கோம்? பரலோகத்தை பூமியிலே பிரதிபலித்து காண்பிக்க. பரலோக தேவனை பூமியிலே நண்பர்களுக்கும் கூட வேலை செய்கிறவங்களுக்கும் உறவினர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படியாக தான் இன்றைக்கி நீங்களும் நானும் பூமியில் இருக்கோம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்குள்ள ஸ்தானம் பரலோகத்தில் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஒருபோதும் கீழ்த்தரமாக நடந்துக்கவே முடியாது. ஒரு ராஜா, அவனுடைய சிங்காசனம் அங்கே இருக்கிறது. அதான் அவனுடைய என்னது? பொசிஷன். திரும்ப திரும்ப உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வரேன். ஒரு ராஜாவின் சிங்காசனம் அங்கே இருக்கிறது, அதுதான் அவனுடைய பொசிஷன், அவனுடைய ஸ்தானம். இப்போ பூமியில் இப்படி நடந்து வரான். அவன் ராஜ்யத்தை, அரண்மனையை விட்டுட்டு உலகத்தை, அந்த ஊரை சுற்றி பார்க்க வரான். சுற்றி பார்க்க வந்துட்டு அவன் கிரீடத்தெல்லாம் தலையில் மாட்டிக்கிட்டு, கைலி கட்டிக்கிட்டு, ஒரு ஓட்டை 100 ஓட்டை இருக்க பனியனை மாற்றிட்டு கிரீடத்தோட ரோட்டில் நடந்து போனால் எப்படி இருக்கும்? அவனை யாருன்னு சொல்லுவான்? ராஜான்னு சொல்லுவாங்களா? பைத்தியக்காரன், பிச்சைக்காரன் கூட டீசென்ட். கிரீடத்தை வச்சுட்டு அவனாச்சும் கையில் கட்டிட்டு போவானா? அவனை பைத்தியக்காரன் சொல்லுவான். ஏன் அவன் அப்படி போகிறான்? ஏன் அவன் அப்படி போனான்? அவனுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது என்பதை என்ன செஞ்சிட்டான்? அவன் மறந்துட்டான். என் சேருக்கு ஒரு வெயிட் இருக்கு, எனக்கு ஒரு பெரிய ஸ்தானம் இருக்கு. அந்த ஸ்தானம், அந்த ஸ்தானத்தை குறித்த அறிவு, கவனிங்க, ஏதோ முக்கியமாக பேசிட்டு இருக்கேன். அந்த ஸ்தானத்தை குறித்த அறிவே இவனுக்கு ஒரு கம்பீரமான ஒரு நடையை கொடுக்கும். யாரங்கே வா, முரட்டலா ஒரு சவுண்டு அவனுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு எனக்குள்ள சேர் இருக்கு, என் பொசிஷன் என்ன? ராஜா. அவன் ஸ்தானத்தை நினச்சி நினச்சி பார்க்கும்போது அப்போதான் அவனுக்கே அவன் நினைப்பிடு, நீ ராஜா, ராஜா மாதிரி நடந்துக்க. சேம் தாங்க உங்களுக்கு எனக்கும். 2 கொரிந்தியர் 5:20 வாசிக்கும்போது வசனம் சொல்லுது, நம்ம ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். அம்பாசிடர்ஸ், ஸ்தானாதிபதிகள். அம்பாசிடர்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க? தூதரகம், தூதர். ஆமாம், அமெரிக்கன் தூதரகம், அமெரிக்க தூதரகம். அந்த தூதரகத்திலே அமெரிக்காவை சார்ந்த தூதர் ஒருவர் இருப்பார். அவர் என்ன செஞ்சிட்டு இருப்பார்னா, இந்திய தேசத்திலே அமெரிக்காவின் சார்பாக நின்று பேசுவார். நீங்களும் நானும் யாராம்? பரலோகத்தின் அம்பாசிடர்ஸ், பரலோக ஸ்தானாதிபதிகள். அல்லேலூயா. இங்கே நம்ம வேலை என்னென்னா, பரலோக சார்பாக நம்ம பேசுவது. என்ன சொல்ல வரேன்? பிரைஸ் காட். இயேசுவின் மரணத்திலே நாம் நினைவு கூறப்பட்டோம். நம்ம பார்த்தோம் இல்லையா? இங்கே இயேசுவின் உயிர்த்தெழுதலிலும் நினைவு கூறப்படும். இல்லைன்னா விட்டுட்டு போயிருப்பாரே, பாவத்தெல்லாம் கழுவிட்டேன் போ அப்படின்னு விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். பாவம் எடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்னும் நம்ம எப்படியா தான் இருந்திருப்போம்? பாவியாக தான் இருந்திருப்போம். திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்து ஆரம்பிச்சிருப்போம். எங்கள் ஆப்பிளுங்க ஏதேன் தோட்டத்து மாதிரி. அதனால் என்ன பண்ணுறார்? உடனே நான் விடவே போகிறது கிடையாது. என் கூடயே சிலுவையிலே நீ சாகு உன்னுடைய பாவத்திற்கு, என் கூடயே நான் உயிரோடு எழும்பும்போது நீயும் உன்னை என்ன செய்வேன்? உன்னை நீதிக்கு நான் உயிரோடு எழுப்புவேன்னு கூட்டிகிட்டே போய் அங்கே ஒரு சேர் போட்டு விட்டுட்டாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இயேசுவின் உயிர்த்தெழுதலிலும் நம்ம என்ன செஞ்சோம்? நினைவு கூறப்பட்டோம். எல்லாரும் சொல்லுங்கள், இயேசுவின் மரணத்திலே பிதாவாகிய தேவன் என்னை நினைத்தார், இயேசு என்னை நினைத்தார். இயேசுவின் உயிர்த்தெழுதலிலே நான் நினைவு கூறப்பட்டேன், என்னை அவரோடு கூட உயிர்ப்பித்தார். சொல்லுங்கள், உன்னதத்திலே நான் அவரோடு கூட இப்போ உட்கார்ந்துருக்கிறேன். இந்த வாரத்தில் பிரைஸ் கார்டு இந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்குன்னு ஒரு ஸ்தானம் எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. நான் பிதாவாகிய தேவன் பக்கத்தில் அவர் பிள்ளையாக உட்கார்ந்துருக்கிறேன் அப்படி நீங்கள் நினச்சிட்டிங்கனாலே உங்கள் வாய் வார்த்தை மாறும், நீங்கள் நடந்துக்கிற விதம் மாறும். பிரைஸ் காட். நீங்கள் அப்பா பிள்ளைமாய் தேவனுடைய பிள்ளையாக இந்த பூமியில் நடக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென்.
தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து நிற்போம். பிரைஸ் காட்.